அதாவது ஒரே இடத்திலே 3 சமூக தலைவர்களுக்கு மக்களால் மதிக்கத்தக்க வகையிலே மணிமண்டபம் கட்டப்பட்டது. அதிலே பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு 10 கோடி ரூபாயை அன்றைய தமிழக அரசு வழங்கியது. 1 கோடி ரூபாய் இதற்கும் மற்றவர்களுக்கு 40 லட்சம் 50 லட்சம் என்று வழங்கப்பட்டது. அந்த மண்டபத்துக்குள்ளே பேரரசர் பெரும்பிடுகு சிலை வைக்க வேண்டும், ஏடி பன்னீர்செல்வமுடைய சிலை வைக்க வேண்டும், அவர்களை பற்றிய குறிப்புகள் அங்கே வைக்கப்பட வேண்டும் என்பது அரசாணை. அதை முழுமையாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றியிருந்தால் எல்லோரும் போயிருப்பார்கள். அதான் காரணம். ஆமாம், இல்லை, எனக்கு ஒரு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நேற்று மாலை கிடைத்த தகவலின்படி அவர் இன்று மாலை 5 மணிக்கு மாலையிடுவதாக எனக்கு தகவல் சொல்லப்பட்டது. நான் ஏற்கனவே ஒப்புகை தந்த நிகழ்ச்சியை மாற்றி அமைத்தேன். மாலையிலே இருந்த நிகழ்ச்சியை காலைக்கு மாற்றினேன். ஆனால் இரவிலே காலை என்று மாற்றிவிட்டார்கள். எனவே எனக்கு கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பில்லை. எனக்கு முதல் தோழர் சொல்லியிருந்தது முதல்ல மாலையில் இன்னைக்கு 5 மணிக்கு போடுறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வாட்ஸ்அப்பில் காலையிலன்னு மாற்றிட்டாங்க. ஆனால் நான் ஒப்புகை கொடுத்த நிகழ்ச்சிக்காரன்ட்ட மாலையில் இருந்ததை காலைக்கு மாற்றிட்டேன். அப்புறம் நான் இங்கே வந்துட்டேன்னா அந்த நிகழ்ச்சி கெட்டு போய்விடும். என்ன சார்? இல்லையே, அதில் ஒன்றும் குறைபாடு இல்லையே. நான் குறைபாடு இருப்பதாக சொல்லவில்லையே. அப்படி அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். பஞ்சாயத்துங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியே இருக்க மாட்டார். அது அவரை கேட்டிருக்கலாமே. அதாவது அவர் சம்பந்தப்பட்ட வினாவுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். என்னை பொறுத்த மட்டிலே நான் சம்பந்தப்பட்டதுக்கு இந்த இடத்துல கேள்வி கேட்கலாம். அதற்கு நான் பதில் சொல்ல தருவேன். சார், நான் அதிமுக சார். யாரு சார் இல்லைன்னு நாங்கள் என்ன புதுசாக கிடையாது. ஒரே ஒரு இது, அதிமுக தான் எல்லோரும். அந்த இயக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். கட்டுகின்ற வேட்டியிலே இருந்து கையிலே குத்தப்பட்டிய பச்சையிலே இருந்து நாங்கள் அதிமுக. இதில் இணைப்பு என்பதற்கு வேலை இல்லை. எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு முறை உட்கார்ந்து பேசிவிட்டால் தீர்ந்து போய்விட போகிறது. யாரு? என்னைக்காவது எடப்பாடி கூப்பா கிருஷ்ணன் அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரா? யார் சார்? சார், நாங்கள் அதிமுகவில் இருக்கிறோம். அப்புறம் எப்படி சார் இந்த கேள்வியே எழும்? சார், ரிசல்ட் வரட்டும். இப்போ இன்னும் முட்டை ஒன்றும் குஞ்சு பொறிக்கல, பொறிச்சு வரட்டும். அன்னைக்கு நாட்டினுடைய நிலைப்பாடு எப்படி என்பதை நீங்களும் அறிந்து கொள்ளலாம், நானும் அறிந்து கொள்ளலாம், மக்களும் அறிந்து கொள்ளலாம். அதிமுக என்பது மாபெரும் விருஷகம். இதை வீழ்த்துவதற்கு எவருக்கும் எப்பொழுதும் அருகதை இல்லை. ஒன்றுபட்டால் தொண்டன். இந்த இயக்கம் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை, புரட்சித் தலைவருடைய செயல்பாட்டை இந்த நாட்டிலே நிறுவுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி, உட்கார்ந்து பேச சம்பந்தமா நாங்கள் பேச போறோம். ஒன்றும் இல்லை. கேட்டிருக்கலாம்ல. இல்ல, ஓபிஎஸ் கூட வைத்திலிங்க வந்தாரு. அவரை கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டா இப்படி. ஏன்னா அவரை சந்திச்சதா பத்திரிகையில செய்தி பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். சந்திச்சது அவரை தவிர கூப்பா கிருஷ்ணனே அல்ல. சார், எங்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. என்னை பற்றி பேசினா அவங்கள 2 தட்டு தட்டி எந்த இந்த இயக்கம் ஒன்றுபடணும்னு பேசுவேன். சார், நாங்கள் தான் ஓபிஎஸ்க்கு சொன்னோம், மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நீங்கள் கூட்டணி வைப்பதற்கு முழு அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் மாவட்ட செயலாளர்களோ
அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களையோ மனம் புண்படாத வகையில் கண்ணியம் காப்பாற்றக்கூடிய வகையில் கூட்டணி அமைய வேண்டும் என்று நான் தான் சொன்னேன். அப்படி யார் சொன்னா? நான் கேட்கறது யார் சொன்னா? சொன்னவரை கொண்டா என்ற எதுக்குன்னு உங்களுக்கு நல்ல செய்தியெல்லாம் நாட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. இதை இப்போ டெவலப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நாள் போட்டு எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் பார்த்துக்கலாம்.